வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புலிகுழி தொடர்பில் தமிழ் தரப்பிற்கு சரத் வீரசேகர விடுத்துள்ள மிரட்டல். மலையக மக்களின் காணி மற்றும் வீட்டுரிமைக்கான போராட்டம். தர்மபுரம் பிரதேச வைத்தியசாலைக்கு இளங்குமரன் எம்பி திடீர் விஜயம். கட்டுநாயக்கவில் இந்திய பிரஜையை கைது. ஊழல் குற்றச்சாட்டு குறித்து மைத்திரி விளக்கம். குடிப்புதையில் வாகனம் செலுத்துவோருக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம். போலீசாரின் விளக்கம். யாழ் வந்த சரிகமப குழு நாளை இடம்பெறவுள்ள முக்கிய நிகழ்வு. ஜனாதிபதி மன்னிப்பு என்ற போர்வையில் விடுவிக்கப்பட்ட கைதிகள் தொடர்பில் வெளியாகும் அதிர்ச்சி தகவல். செல்வெடித்த இஸ்ரேல் 2 முக்கிய தளபதிகளை பறிகொடுத்தது ஈரான். பதுளையில் சுற்றுலா பேருந்து விபத்து, 3 பலி. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ் செம்மணியில் தற்போது கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழியை வைத்து தமிழ் தரப்பினர் அரசியல் லாபம் தேட முயல்வதை நிறுத்த வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர வலியுறுத்தியுள்ளார். வடக்கில் கண்டுபிடிக்கப்படும் அனைத்து மனித புதைகுழிகளுக்கும் ராணுவத்தினர் மீது குற்றம் சுமத்துவது தமிழ் தரப்பினரின் வழமை. முதலில் புதைகுழியில் இருந்து மீட்கப்படும் மனித எலும்புக்கூடுகள் உண்மையில் யாருடையவை என்பது பரிசோதனைகளின் மூலம் கண்டறியப்பட வேண்டும். ஏனெனில் வடக்கில் போர் மற்றும் அசாதாரண நிலைமைகளின் போது தமிழ் மக்களும் இறந்தார்கள், முஸ்லிம் மக்களும் இறந்தார்கள், சிங்கள மக்களும் இறந்தார்கள், விடுதலை புலிகளும் இறந்தார்கள், ராணுவத்தினரும் இறந்தார்கள். தற்போது மீட்கப்படும் மனித எலும்புக்கூடுகள் தமிழ் மக்களுடையவை என்றால் அவர்கள் ஏன் உயிரிழந்தார்கள் என்பதை ஆய்வுக்குட்படுத்த வேண்டும். வடக்கில் போரில் மாத்திரம் தமிழ் மக்கள் இறக்கவில்லை. விடுதலை புலிகளின் சித்திரவதைகளின் போதும் தமிழ் மக்கள் கொல்லப்பட்டார்கள். எனவே எல்லாவற்றுக்கும் ராணுவத்தினர் மீதும் கடந்த அரசுகள் மீதும் குற்றச்சாட்டுவதை தமிழ் தரப்பினர் தவிர்க்க வேண்டும். யாழ் செம்மணியில் தற்போது கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழியை வைத்து தமிழ் தரப்பினர் அரசியல் லாபம் தேட முயல்கின்றார்கள் என்பதே உண்மை. இந்த செயலை அவர்கள் நிறுத்த வேண்டும். முதலில் அந்த புதைகுழியில் உள்ள மனித எலும்புக்கூடுகள் யாருடையவை என்பதும் அவர்கள் ஏன் உயிரிழந்தார்கள் என்பதும் பரிசோதனைகளின் மூலம் கண்டறியப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மலையக மக்களின் காணி மற்றும் வீட்டுரிமைகளை கோரி ஆர்ப்பாட்ட பேரணியொன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த ஆர்ப்பாட்டம் இன்றைய தினம் ஹட்டன் மல்லிப்பு சந்திப்பில் நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது சொந்த காணி எமக்கு வழங்க வேண்டும் என்றும் உற்பத்திக்கான காணியினை வழங்கும் போன்ற கோஷங்களை எழுப்பியும் பதாகைகளை ஏந்தியும் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பறை இசை முழங்க ஹட்டன் மல்லியப்பு சந்தியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட பேரணி ஹட்டன் மணிக்கூட்டு கோபுரம் வரை சென்று நிறைவடைந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் மருகன் மோகன் உள்ளிட்ட குழுவினர் தர்மபுரம் வைத்தியசாலைக்கு திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர். வைத்தியசாலைக்கு வருகை பெறும் நோயாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாகவும் வைத்தியசாலையில் வைத்தியர்கள் பற்றாக்குறை தொடர்பாகவும் அவர்கள் பார்வையிட்டுள்ளனர். தர்மபுரம் வைத்தியசாலையில் தற்பொழுது ஒரே ஒரு வைத்தியரே கடமையாற்றி வருகின்றார். இங்கு நாளாந்தம் 300க்கும் அதிகமான வெளிநோயாளர்கள் வருகை பெறுவதாகவும் அவர்களுக்கான சிகிச்சையை பார்வையிடுவது மட்டுமன்றி வாராந்த சிகிச்சை அவசர தேவை கருதி வரும் நோயாளர்களையும் பார்வையிட வேண்டிய தேவையும் உள்ளது. இதன் காரணமாக தொடர்ச்சியாக 24 மணி நேரமும் தாம் கடமையில் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் வைத்தியசாலையில் உள்ள குறைபாடுகளை விரைவில் பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுப்போம் என்று இளங்குமரன் தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தோட்டாவுடன் இந்திய பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது இன்று காலை விமான நிலைய போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவத்தில் 30 வயதுடைய இந்திய பிரஜையே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் குவைத்திலிருந்து இன்று காலை 6:30 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். இதன்போது விமான நிலைய போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர் கொண்டு வந்த பயணப்பொதியில் இருந்து T56 ரக துப்பாக்கி கொண்டு பயன்படுத்தப்படும் தோட்டா ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபர் குவைத்தில் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார் என்றும் பணியில் இருக்கும் போது தரையில் விழுந்து கிடந்த தோட்டா ஒன்றை இவ்வாறு எடுத்து வந்தார் என்றும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். ஊழல் மோசடி குற்றச்சாட்டு குறித்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன விளக்கம் அளித்துள்ளார். அனுராதபுரம் எப்பாவல பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் உபதலைவரினால் நிதி குற்றவியல் விசாரணை பிரிவில் செய்யப்பட்ட முறைப்பாடு குறித்து
ஜனாதிபதி மைத்ரிபால அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். இந்த முறைப்பாடு முற்றிலும் பொய்யான போலி தகவல்கள் அடங்கியது என்று முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டில் அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான காணியில் கட்டடம் ஒன்றை நிர்மாணித்தல் தொடர்பில் 2,75 லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்ததாக முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் உபதலைவரினால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. எனினும் முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் பொய்யானவை என்று மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். முறைப்பாடு குறித்த எந்தவொரு விசாரணையையும் எதிர்கொள்ள தயார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தாம் எந்தவொரு ஊழல் மோசடிகளிலும் ஈடுபடவில்லை என்றும் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் முயற்சியை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குடிபோதையில் வாகனம் செலுத்துவோருக்கு 5 லட்சம் அபராதம் விதிக்கப்படும் என்று வெளியான தகவல்கள் குறித்து போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். இலங்கையில் மதுபோதையில் வாகனம் செலுத்துவோருக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதமோ அல்லது 2 ஆண்டுகள் சிறை தண்டனையோ விதிக்கப்படும் என்று சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தது. குறிப்பாக இன்றைய தினம் முதல் இந்த சட்டம் நடைமுறைக்கு வருவதாக தகவல்கள் பகிரப்பட்டிருந்தது. எனினும் இந்த விடயம் தொடர்பில் பிரதான ஊடகங்களில் எவ்வித செய்திகளும் பிரசுரமாகவில்லை. இந்த நிலையில் இந்த தகவல் போலியானது என்று காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். காவல்துறையின் சமூக ஊடக கணக்கு வழியாகவும் இந்த போலி தகவல்கள் குறித்து தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள சட்டங்களின் பிரகாரம் குடிபோதையில் வாகனம் செலுத்துவோருக்கு 25,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரையிலான அபராதமும் ஓட்டுநர் உரிமத்தை 2 அல்லது 3 மாதங்களுக்கு இடைநிறுத்தவும் முடியும் என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. எனினும் குடிபோதையில் வாகனம் செலுத்தி விபத்துக்கள் ஏற்படுத்தினால் நீதிமன்றத்தினால் சிறை தண்டனை விதிக்கும் சாத்தியம் உண்டு என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. யாழில் நடைபெறவுள்ள இசை நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுவதற்காக சீ தமிழ் தொலைக்காட்சி சரிகமப பாடகர்கள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். பலாலி விமான நிலையம் ஊடாக இவர்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு வந்துள்ளனர். சீ தமிழ் பிரபல தொகுப்பாளினி அர்ச்சனாவுடன் சரிகமப லிட்டில் சாம்ஸ் பாடகர்கள் பங்கேற்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூன் 22ஆம் தேதி மாலை 6 மணிக்கு யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார வெளியரங்கில் நடைபெற உள்ளது. இந்த இசை நிகழ்வில் பங்கெடுப்பதற்காக தொகுப்பாளினி அர்ச்சனா, சரிகமப லிட்டில் சாம்ஸ் பாடகர்கள் மற்றும் ஜீ தமிழ் புகழ் சதீஷ் இசைக்குழு ஆகியோர் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையம் ஊடாக யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தனர். குற்றப்புலனாய்வுத்துறை நடத்தி வரும் விசாரணைகளில் 30 கைதிகள் எந்த அதிகாரப்பூர்வ ஆவணங்களும் இல்லாமல் சிறைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டமை தெரிய வந்துள்ளது. ஜனாதிபதி மன்னிப்பு என்ற போர்வையில் கைதிகளை சட்டவிரோதமாக விடுவித்தது குறித்து சிஐடி விரிவான விசாரணையை தொடங்கியுள்ளது. அந்த விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த தகவல்கள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. முன்னாள் சிறைச்சாலை ஆணையாளர் ஜெனரல் துசார உகுல்தனிய தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக காவலில் உள்ளார். விடுவிக்கப்பட்ட நபர்கள் பல்வேறு பிரிவுகளின் கீழ் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. மேலும் அவர்களின் விடுதலைக்கு பயன்படுத்தப்பட்ட குறிப்பிடப்பட்ட காரணங்கள் மற்றும் நடைமுறைகள் குறித்து சிஐடி அதிகாரிகள் இப்போது விசாரித்து வருகின்றனர். இதற்கு நேர்மாறாக ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கப்பட்டு இன்னும் விடுவிக்கப்படாத 37 நபர்களின் அறிக்கைகளும் உள்ளன. அதிகரித்து வரும் சர்ச்சைக்கு பதிலளிக்கும் விதமாக நீதி அமைச்சு சிறைச்சாலை துறையின் ஒரு பெரிய மறுசீரமைப்பில் கவனம் செலுத்தி வருகின்றது. ஈரான் புரட்சி காவல் படையின் 2 முக்கிய தளபதிகளை கொன்றுள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் தெரிவித்துள்ளார். ஈரானிய ஆட்சிக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான முக்கிய ஒருங்கிணைப்பாளராகவும் அக்டோபர் 7 படுகொலையில் முக்கிய ஏற்பாட்டாளர்களில் ஒருவராகவும் இசாதி விளங்கினார். ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் மூத்த தளபதிகளுக்கும் ஹமாஸின் முக்கிய நபர்களுக்கும் இடையிலான ராணுவ ஒருங்கிணைப்பிலும் இசாதி குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தார் என்று ஊடகம் ஒன்று கூறியுள்ளது. இஸ்ரேலுக்கு எதிரான பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு ஹமாஸுக்கு ஈரானிய நிதி ஆதரவை வழங்குவதற்கும் அவர் பொறுப்பாக இருந்திருக்கின்றார். தாக்குதல்களுக்கு மத்தியில் ஈரான் தனது அணுசக்தி திட்டம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப் போவதில்லை என்றும் ஐரோப்பா அமைதி பேச்சுவார்த்தைகளை உயிர்ப்புடன் வைத்திருக்க முயற்சித்தது என்றும் தெஹ்ரான் கூறிய ஒரு நாளுக்கு பிறகு இந்த தளபதிகளை இஸ்ரேல் கொன்றுள்ளது. மதுரை தூங்கிந்த பகுதியில் சுற்றுலா பேருந்தொன்று வேதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 2 பெண்களும் உள்ளடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் விபத்தில் காயமடைந்த 26 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.